விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செஞ்சு தன்னுடைய நாடகத்திற்கு விடை கொடுத்திருக்கிறார். இது வளர்த்த கடா மார்பிலை பாய்வது போன்ற ஒரு வேதனையைத்தான் தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கும், எல்லோருக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி கட்சியை காட்டி கொடுத்து கொண்டு போவதாலே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் வருவீங்க, அம்மாவை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்தை சேர்ப்பீங்க, எடப்பாடியாரை ஏமாத்தி பதவி வாங்குவீங்க, சொத்து சுகத்துக்கு சேர்ப்பீங்க, பாராட்டி பேசுவீங்க. கட்சிக்கு ஒரு தோல்வின்னு வந்துட்டா காப்பாற்ற வேண்டிய நேரத்துல கட்சியை காட்டி கொடுத்துட்டு ஓடுவீங்க. தொண்டர்கள் எல்லாம் இதை கை கட்டி வாய்ப்பொத்தி மௌனமா வேடிக்கை பார்க்கணுமா? தொண்டர்கள் கொய்த்து இருந்தா நாசமா போவீங்க எல்லாருமே. நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க? நாய் மாதிரி கேட்ல காத்து கிடக்குறீங்களா பாவிகளா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரண வெக்க மானம் சோத்துல உப்பு கொடுத்தீங்களா? என்ன பதவி என்ன இல்லன்னா என்ன? 10 வருஷம் அமைச்சரா இருந்தீங்களா? இந்த நாட்டிலே சுத்தி சுத்தி வந்தீங்களே, வள வந்தீங்களா? அம்மா போட்ட பிச்சை சட்டமன்றத்துல கதை சொல்லி நீ பதவி வாங்குனீங்க. எடப்பாடியார கதை சொல்லி இப்ப நீங்க துரோகம் பண்றீங்க. நீங்க தான் விஜயபாஸ்கர் சொன்னீங்க சட்டமன்றத்துல, நம்ம செங்கோட்டை அவர்கள் தாவேக கட்சிக்கு போறாரு, அவருக்கெல்லாம் என்ன ஒரு மூத்தவர், அவர் போய் இந்த தாவேக கட்சியில போலாமா என்று நீங்க சொன்னீங்களா சொல்லலையா? இப்ப எப்படி உங்களுக்கு தாவேக கட்சி? ஏன்னா தாவேக கட்சி ஆட்சியில இருக்குது. ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு பதவி இல்லாம உங்களால இருக்க முடியாதா? 17/10/1972 எம்ஜிஆர் தொடங்கி இந்த கட்சியில இன்ன தேதி வரைக்கும் 54 ஆண்டுகள் எந்த பதவியும் இல்லாம, எந்த பதவி சுரத்தை பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைத்து கொண்டிருக்கிறான தொண்டன் அவர்களை நம்பிதான் இந்த கட்சி இருக்குது. உங்களை மாதிரி ஓடுகாடிகளை நம்பி இந்த கட்சி இல்லை.